ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் நிலம் புவிசார் தகவல் என்ற பெயரில் ஒரு செயலியை, ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. அது குறித்தான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செல்ஃபோன் வந்த பிறகு உலகமே சுருங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளங்கையில் உலகமே இருக்குது. அனைத்து விவரங்களும் நம்ம மொபைல் மூலமாகவே இருக்கிற இடத்துலையே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதி மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம், இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் ஒரு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா வந்துடுச்சு. செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் உலகம் உள்ளங்கையிலே அடங்கி விட்டதுலாம் சொல்கிறாங்க. நம்முடைய தனிப்பட்ட விவரங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது பொதுவான விஷயங்கள் உலகத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் அது மொபைல்லே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு வசதி வந்துடுச்சு. முன்னெல்லாம் ஒருவர்கிட்ட ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிலத்தை இன்னொருவருக்கு விற்பனை செய்யும்போது அந்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மை குறித்து சந்தேகம் வரும். ஆனால் இப்போது அதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நம்ம எல்லாமே மொபைல்லேயே அந்த நம்பர், சர்வே நம்பர், பட்டா நம்பர் அதெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அனைத்து பத்திரப்பதிவு, வருவாய்த்துறை ஆகிய அனைத்து விஷயங்களும் டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் சிஸ்டமாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நம்ம மொபைல் மூலமாகவே, இன்டர்நெட் மூலமாகவே அந்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் தங்களுடைய ஆவணங்களில் உள்ள விவரங்களை பார்வையிட பொதுமக்கள் முதல்ல ஆவணங்களை சார்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தற்போது அதற்கான அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. எப்படி டிஜிட்டல் இந்தியா திட்டம் வந்த பிறகு அனைத்து ஆவணங்களும் கணினியில் பதிவு செய்யப்பட்டு பாதுகாப்பாக பொதுமக்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பார்வையிடும் நோக்கில் அனைத்தும் இணையமயமாக்கப்பட்டு விட்டது. அந்த வகையில் தற்போது பொதுமக்கள் தங்களது நில ஆவணங்களை பார்வையிடும் வகையில் தமிழ் நிலம் புவிசார் தகவல் என்ற பெயரில் ஒரு செயலி, அதாவது ஒரு மொபைல் அப்ளிகேஷனை தமிழ்நாடு அரசு தற்போது துவங்கியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக பொதுமக்கள் தங்களுடைய நில விவரங்கள், பட்டா, சிட்டா, நிலப்பரப்பு, பதிவேடு, அரசின் புறம்போக்கு நிலங்கள், புலப்படம், நகர நில அளவை வரைபடங்கள் உள்ளிட்ட நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலமாக, மொபைல் மூலமாகவே நீங்கள் பார்க்கலாம். மேலும் புதிய பட்டா போன்றவற்றுக்கும் இதன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடம் வாங்குறீங்கன்னா நீங்களே அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக அந்த பட்டாவுக்கு நீங்களே விண்ணப்பிக்கலாம் மொபைல் செயலி மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிலம் வரைபடம் சார்ந்த அனைத்து செயல்களும் விவரங்களும் தமிழ் நிலம் செயலின் மூலம் நீங்கள் பெறலாம். இந்த செயலியை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் நேற்று எழிலகத்தில் துவக்கி வச்சிருக்காரு. இந்த தமிழ் நிலம் புவிசார் தகவல் என்ற செயலி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு செயலி, அப்ளிகேஷனு. எந்த விஷயமா நிலம் சார்ந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் மொபைல் மூலமாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.